பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அல்வாக்குள்ள தொகுதி மறுசீரமைப்புன்ற விஷத்தையும் கலந்து வச்சாங்க. இந்த மசோதா இடஒதுக்கீட்டுக்காக இல்ல, தென்னிந்தியாவை ஒழிச்சு கட்டுறதுக்கான திட்டம்னு எச்சரித்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அமித்ஷா சொல்றது எல்லாம் அப்படியே மொழிபெயர்க்கிறதுக்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு கட்சி தலைமை? இந்த விஷயத்துல பாஜக தோற்றது தற்செயலான விஷயம் இல்ல. சென்னையில இருந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரே ஒரு போன் கால் டெல்லி கோட்டையை எப்படி எல்லாம் ஆட்டியது தெரியுமா? நரேந்திராவுடைய உத்தரவாதம் நம்மளுடைய உரிமைகளை அடகு வச்சுதான் வரணும்னா அந்த உத்தரவாதமே தேவையில்லை. இந்த செய்திகள் கொடுத்துதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்தோடு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தோழர்களை, நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த நாடகம் இருக்கிறே, அது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கரும்புள்ளினே சொல்லலாம். பெண்கள் முன்னேற்றம்னு சொல்லி ஒரு பளபளப்பான பேப்பரை மேல சுத்தி அதுக்குள்ள தென் மாநிலங்களுடைய உரிமையை காலி பண்ற வெடிகுண்ட வச்சு பார்சல் பண்ணி இருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு. ஆனா பாருங்க, அவங்க போட்ட கணக்கு அவங்களுக்கு யமனா மாறி வாக்கெடுப்புல மசோதா மண்ணை கவிடுச்சு. இது பாஜகவுக்கு கிடைச்ச அடி மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய சில மவுத்பீஸ் தலைவர்களுக்கும் கிடைச்ச செருப்படினே சொல்லலாம். பாஜகவுடைய இந்த சதித்திட்ட மசோதா வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்கப்படல. இத வீழ்த்துறதுக்கு சென்னையில இருந்துட்டு ஒரு மாஸ்டர் பிளான் தீட்டப்பட்டது. அது என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு முழுசா பார்க்க போறோம். ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் ராம் இந்த மசோதா வந்துட்டு தாக்கல் செய்யறாரு. ஏற்கனவே 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 புதிய நாடாளுமன்ற கட்டட சிறப்பு அமர்வுகளை தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப எதுக்காக இந்த 33% பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவோட சேர்த்து தொகுதி மறுசீரமைப்பை முடிச்சு போடுறாங்க? இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கான டிராப்ட் வேலையில பாஜக இறங்கின உடனே இது வெறும் பெண்களுக்கான மசோதாவா இருக்காது, இது தென்னிந்தியாவுக்கு வைக்கப்படுற குறியாதான் இருக்கும் அப்படின்றத முதலா கண்டறிஞ்சு அதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சவர் தான் நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்களோட உடனே பேசி நாம எல்லாரும் ஒன்னா நிக்கலினா நம்ம மாநிலங்களோட உரிமையை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளை ஒரே கொடைக்குள்ள கொண்டு வந்த அந்த ராஜதந்திரம் தான் இன்னைக்கு பாஜகவை மண்ணக்கவ வச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இதுல அமித்ஷா ஒரு கணக்கு சொன்னாரு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு 59 சீட் வரும்னு. சீட் அதிகமாகறாங்க, ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் வந்துட்டு குறையுது. இததான் நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு எம்பிக்கள் கருப்பு ஆடை அணிந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்படி அவங்க கருப்பு ஆடை அணிந்து போராட்டம் செய்தது, அப்படி அவங்க கருப்பு ஆடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தது வந்து வெறும் போராட்டமா மட்டும் தெரியல, அது டெல்லிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைனே சொல்லலாம். இந்த துணிச்சலான முன்னெடுப்புக்கு பின்னாடி இருந்தது ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளை தான். சபைக்குள்ள நீங்க போடுற கருப்பு ஆடை தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கான கவசம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்குது. பாஜக கொண்டு வந்திருக்கிற இந்த 850 எம்பிகள் சீட்டு, பாஜக கொண்டு வந்திருக்கிற இந்த 850 சீட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கார்பரேட் லாபி இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோல வந்துட்டு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அமித்ஷா பேசுறத அப்படியே வாசிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர் நீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவரா இல்லாம பாஜகவுடைய பிரான்ச் மேனேஜரா தமிழ்நாட்டுக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த மசோதாவுக்கு 278 வாக்குகள் தான் கிடைச்சிருக்குது. 361 ஓட்டுகள் வேணும்ன்ற இடத்துல வெறும் 278 தான் கிடைச்சிருக்குது. நரேந்திரா அவர்களே, உங்களுடைய 56 இன்ச்சு இப்ப எங்க போச்சு? பெரும்பான்மை இல்லைன்றதுனால என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் நம்மளுடைய பருப்பு வேகலந்த ஆதங்கத்துல ஒட்டுமொத்த தெற்கினுடைய குரல் வழியை நெரிக்கப்பட்ட உங்களுடைய அகங்காரத்துக்கு தமிழ்நாட்டு மண் கொடுத்த செருப்படிதான் இது. என்னதான் டெல்லியில உட்காந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் ஆட்டத்தை தொடங்கி வச்சாலும் அந்த ஆட்டத்துல அவங்க ஒட்டுமொத்தமா காலி பண்ணது சென்னையிலே உட்காந்துட்டு காய் நகர்த்தின முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இந்த மாதிரி நிலைமையில தான் ராகுல் காந்தி அவர்களும் சிரிச்சுக்கிட்டு 16 புதிர போட்டு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாநில முதல்வர்கள் மற்றும் கூட்டணி தலைவர்களோட பேசி உறுதி செஞ்ச அந்த கிராஸ் ஓட்டிங் கணக்கு தான்.
பாஜகவினுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே இந்த விஷயத்துல பின்வாங்குற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உண்மை சொன்னாக்கா நாங்க தான் விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுடைய நிலைமை இப்ப என்னாச்சு? ஒரு மாநில முதல்வரோட ராஜதந்திரத்துக்கு முன்னாடி நரேந்திராவோட ஒட்டுமொத்த கேபினெட்டும் வாபஸ் வாங்கறதுக்கு முடியாம தோத்து போய் நிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் கொடுத்த மரணடி. இப்ப ஏற்கனவே சொன்ன அந்த ரகசியம் என்னன்றது சொல்றேன். இந்த 850 சீட் விரிவாக்கம் அப்படின்றது வெறும் எம்பி சீட்டுகளுடைய எண்ணிக்கைக்காக மட்டும் இல்ல, அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வடமாநில கார்பரேட் கம்பெனிகளுக்கு கைமாத்தணும். அதுக்கு நாடாளுமன்றத்துல வடமாநில எம்பிகளுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சது 70% இருக்கணும். அதுக்குதான் இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவோட திட்டமே பிளான் பண்ணி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை நாம மக்கள் தொகை கட்டுப்படுத்தினது நம்மளுடைய குற்றமா? நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து வடக்க கொட்டி கொடுத்தாங்க, அப்போ நம்ம கம்முனுதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய உரிமையே பறிக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய காசு நீ என்னதான் எடுத்துட்டு போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் கம்முன்னு இருப்பாங்க. ஆனா உரிமையை பறிக்கிறன்ட்டு ஏதாவது வேலையை பாட்டினாக்கா முன்ன சங்கிலே மிதிச்சிருவாங்க அப்படின்றதுதான் நேற்றைக்கு நடந்த சம்பவமே காட்டி இருக்குது. உண்மை சொன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் நேற்று நாடாளுமன்றத்துல கொடுத்த அந்த உத்தரவாதம்ன்றது உள்ளிக்கு கூட பிரயோஜனம் இல்லாதது. உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஸ்கெட்சில நரேந்திராவோட கோட்டை இன்னைக்கு ஆடி போயிருக்குன்னே சொல்லலாம். தோழர்களை இன்னமும் பாஜக RSS சங்கிகள் மற்றவர்களுக்கு அடிமை சாசனம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடிமை ரத்தத்தின் ரத்தங்களும் இன்னமும் இந்த தொகுதி மறுவரை விஷயத்துல பாஜகவுக்கு சொம்பு தூக்குறத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களை. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.